ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசி அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா, ஆக மொத்தத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்பால் என்னென்ன விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை, அதாவது முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராசி சக்கரத்தில் 11வது ராசியாக வரக்கூடிய ராசி தான் கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியானவங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நம்மக்கிட்ட எல்லாரும் நல்ல விதமாக பழகணும், நேர்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இது தாங்க இவங்களோட பிரச்சனையே. நம்ம எப்படி மற்றவங்கக்கிட்ட இருக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்களும் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. தோல்வி அப்படிங்கிறது இவங்களால தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம். ஏதாவது ஒரு விஷயத்தில் தோல்வி ஆயிட்டாங்கன்னா உடனே துவண்டு போயிடுவாங்க. இன்னொரு ஆள் இவங்கக்கிட்ட அது இதுன்னு சொல்லி மனசை தேத்தி அதுக்கப்புறம் தான் இவங்க மற்றொரு நிலைக்கு, அதாவது நார்மலான ஒரு நிலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்போ பார்த்தாலும் இவங்க மனசில் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன் எதனால் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி இவங்களையே வச்சு பார்த்துக்குவாங்க. இதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸாக சொல்லப்படுது. சொல்லப்போனால் இவங்கக்கிட்ட நிறைய மைனஸான விஷயம் இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இரட்டை தன்மையில் தான் யோசிப்பாங்க. ஸ்ட்ராங்காக ஒரு முடிவெடுத்து நிற்க மாட்டாங்க. இல்லை நான் இது தான் பண்ணுவேன் அப்படின்னு நிற்கவே மாட்டாங்க. 3வது பர்சன் என்ன சொல்கிறாங்களோ அதை அதிகமாக நம்பக்கூடிய நபர்களாகத்தான் இந்த கும்பராசி நேயர்கள் காணப்படுவாங்க. இவங்க என்னதான் புத்தி கூர்மை புத்திசாலித்தனமாக இருந்தாலுமே மற்றவங்க சொல்கிறத அதிகமாக நம்பக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. இதனாலேயே இவங்க வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்களை தொலைத்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நான் முக்கியமாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்கள் உங்களையும் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் நம்புங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதையெல்லாம் நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க, வெகுளியானவங்க. சின்ன ஒரு விஷயம் தப்பாக நடந்துட்டால் கூட 2-3 நாளைக்கு அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இவங்க மோஸ்ட்லி இருப்பாங்க. சின்ன விஷயம்னாலும் தாங்கிக்க முடியாது, உடனே படபடப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ராசி. பயந்த சுபாவம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். கூச்ச சுபாவமும் அதிகமாக இருக்கும். இவங்க அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்க கிட்ட மெர்ஜ் ஆகவே மாட்டாங்க. கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கும் மற்றவங்க கிட்ட பேசுகிறதுக்கு. இதனாலேயே இவங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னே சொல்லலாம். எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு அமைதியான ஒரு முகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. இதே இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மெயினான மைனஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவப்படுறது, டக்கு டக்குன்னு கோவம் இவங்களுக்கு வந்துடும். அதே போல் யார் எது சொன்னாலும் நம்புறது, பொய் சொன்னால் இவங்களுக்கு பிடிக்காது. இந்த 3 விஷயமே இவங்களுக்கு பிடிக்காது. அதே போல் இவங்களுக்குமே மகர ராசியை போன்றவே அடம் பிடிக்கிற தன்மை அதிகம். தப்போ ரைட்டோ நான் இதை தான் நினைக்கிறேன், நான் இதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு அந்த விஷயத்த பண்ணியே தீருவாங்க. வாழ்க்கையில் அதிகமாக உழைச்சி சம்பாதிக்கணும், நம்ம காசில் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். இவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. ஆனால் இவங்கள தான் நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. ஒரு சின்ன விஷயம் சீக்ரெட்டாக சொன்னீங்கன்னா கூட அதை அவங்களால பாதுகாப்பாக வச்சுக்கவே முடியாது. அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களும் சரி, மற்றவங்க வாழ்க்கை ரகசியமும் சரி. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும்
கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் கும்பராசிக்காரங்க யாராவது இந்த பதிவு பார்க்குறீங்கன்னா, நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உண்மை அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசியில் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. கிரக நிலைகளை பார்க்கும்போது ராசியில் ராகு, சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, களத்திரஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் என 3 கிரகங்கள் வலம் வருது. கடின உழைப்பும் முயற்சிகளில் வெற்றியும் பெறும் கும்பராசியினருக்கு இந்த காலகட்டம் பண வருமானத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்த்து செயல்பட்டவங்க கூட பயந்து ஓடி ஒளிஞ்சிக்குவாங்களாம். அந்தளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீண்ட நாள் கஷ்டம் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நீங்கள் போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியுடைய சஞ்சாரம் பல விதத்திலும் நன்மை தரக்கூடிய சஞ்சாரமாக தான் அமைஞ்சிருக்கு. நல்லா பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களுக்காக வாதாடி வெற்றி பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் புத்தி கூர்மையோடு செயல்படுவீங்க. புது தைரியம் கிடைக்கும். வேண்டியவர்களோடு மனசு தாபம் உண்டாகும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. முக்கியமாக கும்பராசிக்காரங்க பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான செலவு ரொம்ப அதிகரிக்கும். தேவையான பண உதவி கிடைத்தாலுமே புதிய ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். தொழில் தொடர்பாக அமைய வேண்டிய விஷயங்கள் தாமதமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். உத்தியோக மாற்றமும் கிடைக்கும். குடும்பத்தில் திடீரென பிரச்சனை வரக்கூடும். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். ஆயுதங்கள், நெருப்புகள் பயன்படுத்தும் போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையாக இருங்க. பூர்வீக சொத்து மூலமாக வரவேண்டியவை எல்லாமே தாமதமாக தான் உங்கள் கைக்கு வரும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை ரொம்ப வாங்கி கொடுத்து வீட்டில் இருக்கவங்கள ரொம்ப சந்தோஷகரமாக நீங்கள் வச்சுக்குவீங்க. பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் நலனை அக்கறையோடு கவனிப்பீங்க. செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வீண் அலைச்சலும் வரும். அதனால் கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு பணிகளில் கவலை இருந்தாலுமே நிறைவாக முடியும். எந்த ஒரு செயலையும் யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய மாற்றம் கிடைக்கும். அரசாங்கம் அனுகூலம் பிறக்கும். வாகனங்களை பயன்படுத்தும் போது மட்டும் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ வரக்கூடும். சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணப்புழக்கம் நிறையா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அன்பு மேலோங்கும். பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும். மேலும் பூரட்டாத்தி 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே உங்களுக்கு நிறைய விதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எல்லாத்துலேயுமே சிறிதளவு உங்களுக்கு கவனமாக இருப்பது நல்லது. முன்விரோத காரணமாக சில சங்கடங்கள் வரக்கூடும். என்றாலுமே அந்த விஷயத்தையும் ஈஸியாக நீங்கள் சமாளிக்க வழி கிடைக்கும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா தைரியம் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அப்படிங்கிறது நீங்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 13, 14 அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 6, 7 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம கும்பராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான விஷயத்த பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.